வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில் நம்ம சிறப்பு வல்லுநர்கள் கிட்ட நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர் திரு க. சாம்வேல் ஐயா நம்ம கூட இருக்கிறாங்க. கலைத்தாய் அறக்கட்டளை, திருப்பத்தூர் மாவட்டம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். நாட்டுப்புற கலைகள் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவது ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய பாட்டு பாடுவீங்க. அந்த பாட்டுலேருந்தே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்தாலும் இந்த கட்டுடல் மெலிந்து கை கால் சிரித்து கவலை கிடந்து வாழ்வு கெட்டு நடுத்தெருவோடு கீழ்நிலை உற்றாலும் என்னை தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மறப்பேனா. அருமை அருமை. ஒரு நாட்டுப்புற கலைக்கான ஒரு நேர்காணல் அப்படின்னும் போது அதை ஒரு பாட்டிலேருந்து துவங்கி இருக்கிறோம். ஐயா, இப்போ உங்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகம் நீங்கள் சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? உங்களுக்கு இந்த நாட்டுப்புற கலைகள் மீது இருக்கிற ஆர்வம், உங்களுடைய ஆசான், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் க. சாமுவேல், திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவன். எனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. 9ஆம் முடித்து 10ஆம் வகுப்பு போகிறாங்க. ஒரு மனைவி. சிறிய குடும்பம் அழகாக போயிட்டுருக்குது. நான் இந்த கலைக்குள்ளே எப்போ வரேன் அப்படின்னா 91 காலகட்டத்தில் அறிவொளி வந்தபோது தெருவில் இந்த அறிவொளிக்காக நாடகம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ஒரு சிறிய ஆர்வம் வந்தது. எனக்கு ஏன் ஆர்வம் வந்தது அப்படின்னு பார்த்தா, எங்கள் குடும்பம் ஒரு கலை குடும்பம். எங்கள் அப்பா ஒரு அற்புதமான தெருக்கூத்து கலைஞர். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தர்மர் வேஷம் போடுவார். அவர் தர்மர் வேஷம் போட்டாருன்னா அவ்வளோ அற்புதமாக எல்லாருமே ரசிப்பாங்களாம். எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டில் உட்காந்துன்னு அந்த பாட்டெல்லாம் பாடிட்டே இருப்பார். அவர் பேர் கண்ணனாக இருந்தாலும் எல்லாருமே கூப்பிடுறது பார்த்தீங்கன்னா தர்மர் தான் கூப்பிடுவாங்க. அவர் கண்ணன்ற பேரே மறந்து போச்சு. எங்கள் ஏதாச்சும் இப்போ அரசுக்கு தேவையான ஏதாச்சும் எழுதும்போது தான் அவர் கண்ணன் பேரை எழுதுவாங்க. அந்த மாதிரியா ஒரு பேர் அவர் இருக்கிற வரலையுமே அவர் தர்மர்னா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. அதனுடைய கொடி வழியில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்கள். அந்த 5 பேரில் யாரும் அவருடைய தொடர் கலைப்பயணத்தை எடுக்கல. நான் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அப்பாவும் இந்த நாட்டுப்புற கலைகளில் இருந்திருக்கிறாங்க. அதோடைய வம்சாவளியாக நாங்களும் இந்த கலைகள் மீது ஆர்வம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உங்களுக்கு இந்த சின்ன வயசில் இந்த கலைகள் முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கும்ல, இந்த டைமில் தான் நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம அப்பா அதை சொல்லி தந்தாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகங்கள் ஏதாவது இருக்குதுங்களா? அப்பா சொல்லி கொடுத்தது எதுவும் இல்லை. ஆனால் அவர் பாடல் பாடுவார். அந்த பாட்டை நாங்கள் உள்வாங்குவோம். அதுதான் நாடகம்னா ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. பள்ளி பருவத்துலேயும் அந்த நாடகத்தில் நடிச்சிருக்கோம். அப்போ அந்த அறிவொளி காலகட்டத்தில் நாடகம் போடும்போது இதுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நாடகம் போடும்போது அவங்கள கேட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே அந்த நாடகத்து பயிற்சிக்குள்ளே அறிவொளிக்கான ஒரு எழுத்தறிவிய இயக்கத்துக்காக நாடகத்தை உள்ளே வந்தோம். நான் கலைகள் அப்படின்னாலே எல்லா ஒரு ஆசான் கண்டிப்பாக இருப்பாங்க, ஒரு குரு இருப்பாங்க. இந்த நாட்டுப்புற கலைகளில் உங்களுக்கு ஆசான் யார்? உங்கள் அப்பாவே உங்களுக்கு ஒரு ஆசானாக இருந்தாரா, இல்லை உங்களுக்கு இந்த கலைகளில் வேறு யாராவது ஒரு குரு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யார் இருக்காங்க? கலைகளுக்கான தூண்டுதல் அப்பா தான். ஏன்னா கொடி வழின்னு சொல்கிறோம்ல, அந்த வழியாக வர்றது அப்பா. நாடகத்துக்கான ஆசான் பிரளயன், சென்னை கலைக்குழுவுடைய அற்புதமான ஒரு நாடக ஆசான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காளீஸ்வரன். இந்த மாதிரியான ஆட்கள் எனக்கு நாடகத்துக்கான ஆசிரியர்கள். அதுக்கடுத்து கலைக்கான அதுக்கப்புறம் நாடகம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்டம் போகணுமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், தமிழர்களுடைய பாரம்பரியான கலைகளான நாட்டுப்புற கலைகளில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா பறை இசைக்குள்ளே தான் நம்ம போகணும். ஏன்னா பறை இசை ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பாக இருந்தது. என்ன அப்படி சொல்லணும்னா, பறை என்ன சொல்ல பரப்புதல் என்று பொருள். எல்லா இசைக்கருவிகளும் ஒன்று போகிற ஒரு அற்புதமான இசைக்கருவி எதிராக அப்படின்னா பறை மட்டும்தான். இப்போ அந்த பறை இசையை நம்ம பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தஞ்சையில் இருக்கிற ரங்கராஜன், ஏன்னா அவர் தான்
பறை இசையை வந்து ஆட்ட வடிவத்தில் கொண்டாந்தவர். ஒரு ஆட்டமாக அதுக்கு முன்னெல்லாம் பறை வாசிப்பாங்க, ஆட்டமாக இருக்காது. அவர் மட்டும்தான் அந்த ஆட்ட வடிவத்தில் கொண்டாந்தார். அவருடைய பையன் குமார்கிட்ட தான் நாங்கள் வந்து முத ஆட்ட வடிவத்தில் அந்த பறை இசை எடுத்தோம். இந்த நாட்டுப்புற கலை அப்படின்னால எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எந்தெந்த கலைகள்லாம் அந்த நாட்டுப்புற கலைகளில் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி என்னுடைய மனசுலையும் இருக்குது. அதை பற்றின ஒரு விரிவாக நீங்கள் சொல்லுங்க ஐயா. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கான ஒரு கலைகள் இருக்குது. நாட்டார் கலைகள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாவட்டத்தை ஒவ்வொரு பகுதிக்கான ஒவ்வொரு கலைகள் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கணும்னா பார்த்தீங்கன்னா அத்தனை கலைகளும் உள்ளடக்கிய மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமாக இருக்கும்போது அப்படி தான் இருந்தது. சிலம்பம் முதல் கொண்டு தேவராட்டம், சேவையாட்டம், கொக்கிலி ஆட்டம், இந்த மாதிரி வந்து மாடாட்டம், மயிலாட்டம், இது அத்தனை ஆட்டங்களும் வந்து கூத்து, தெருவு கூத்துங்க, இது அத்தனையும் கலைகளும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான மாவட்டமாக நம்ம திருப்பத்தூரே மாவட்டம். அதுதான் நாட்டார் கலை, அந்தந்த பகுதிக்கான ஒவ்வொரு கலைகள் வச்சுருக்காங்க. இப்போ சேவையாட்டம் பார்த்தீங்கன்னா குருமன் மக்கள் அவங்க மட்டும் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்டம் சேவை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே அந்த பக்கம் போனோம்னா மலை கிராமத்தில் எடுத்துக்கணும். அங்கே முழுக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து, ஒவ்வொரு 32 கிராமங்கன்னா 32 கிராமத்துக்கும் ஒரு தெருக்கூத்து குழு வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமான ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. அதே போல் ஆரம்ப காலகட்டத்தில் கை சிலம்பாட்டம் அச்சமங்கலம் பகுதியில் ஆரம்பத்தில் எடுத்தவங்க. அச்சமங்கலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் பகுதியில் எடுத்தவங்க. ஒரு காலகட்டத்தில் திருவிழா நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சிலம்பாட்டம், சுருள்வாள், இந்த மாதிரியான பல்வேறு பால் வீச்சு, அத்தனை கலைகளும் உள்ளடக்கிய ஊர்வலமாக இருக்கும். திருவிழா காலங்களில் இந்த ஊர்வலம் நானும் பார்த்துருக்குறேன். தப்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் அப்படின்னு பல வகையான ஆட்டங்கள் வந்து இந்த திருவிழாக்களில் தொடர்ந்து இருந்துட்டு, திருவிழா அப்படின்னாலே இந்த கலைகள் தான் வந்து முதல்ல நம்மளுக்கு தோணும். ஆமாம். இந்த நாட்டுப்புற கலைகளில் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து இந்த பறை இசை இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதா வந்து சொன்னீங்க. இந்த பறை இசை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க ஐயா? பறை இசை கற்றுக்கிட்டோம். அதுதான் நான் முதல்ல இந்த பறை இசை எல்லா இடத்தையும் இசைக்கும்போது அது மேலே ஒரு ரொம்ப ஆர்வம். ஏன்னா நாங்களாம் படிக்கும்போது சும்மா பெஞ்சை தட்டினே இருப்போம், அடிச்சுனே இருப்போம். எங்கேயாவது அடித்தாலும் சும்மா விட மாட்டோம், ஏதாச்சும் போய் தொட்டு எடுத்து வாசிப்போம். ஆனால் விட மாட்டாங்க, எப்படியாச்சும் கற்றுக்கணுமே அப்படின்றதுனால தான் முதல்ல இந்த நாடகத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு குழுவாக உருவாகணும். ஒரு குழுவாக உருவாகிட்டு இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கலைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைக்குழுவை உருவாக்கி அந்த கலைக்குழு மூலமா அந்த பறையை நம்ம கற்றுக்கிட்டோம். அதில் பறையில் சொன்ன விஷயந்தான் ரொம்ப அற்புதமாக இருந்தது. என்ன ஒரு விஷயம்னா, பறை அது ஏன் இறப்புக்கு மட்டும் போச்சு அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை அற்புதமாக சொன்னாங்க. என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் வந்து உடல் பாதிக்கப்பட்டு படுத்துட்டு இருந்தால் 3 வகையான சோதனைகள் இருக்குமா. ஒன்று வந்து ஊசியால் குத்துறது, இன்னொன்று சூடு வைக்கிறது, இன்னொன்று இசை வாசிக்கிறது. ஒரு இசைன்னா ஆடாத மனிதனுக்கு கூட ஆடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இசை வாசித்து கொஞ்சம் கை கால் அசைந்தா உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அடுத்த கட்ட சிகிச்சைக்காக கொண்டு போவாங்களாம். அப்போது அந்த இல்லை அசையில் உடல் அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த இசை வந்து தொடர்ச்சியாக வாசிக்கப்படுவாங்களாம். அப்போ தொடர்ச்சியாக வாசிக்கப்படும் போது தூரம் இருக்கிற மக்களும் தெரிஞ்சுக்குவாங்களாம், இந்த இடத்துல வந்து பலான வீட்டில் அவர் வந்து இறந்துட்டாரு, அதனால் தொடர்ச்சியாக வாசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் தொடர்ச்சியாக வந்திருக்கு. இது எப்படியாச்சும் உடச்சி எறிஞ்சி அது என்ன ஒரு அற்புதமான கலை, அந்த கலையை கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான் அந்த பறை இசைக்குள்ளே நாங்கள் உள்ள வந்தோம். விவேக் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, மனிதனுடைய கடைசி இசை இந்த பறை இசை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க விவேக்க. இந்த இசையை கேட்டு ஆடவே முடியாதவங்க கூட அவங்களுடைய கால் சும்மா இருக்காது, ஆடிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருக்கீங்க இந்த பறை இசைக்கான ஒரு விளக்கம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே கலை நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்படின்னு வந்து கூட வந்து சொல்லலாம். நம்மளுடைய அன்றாட இந்த வாழ்க்கை முறைக்கும் இந்த நாட்டுப்புற கலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு கூட வந்து சொன்னீங்க. என்ன சம்பந்தம் ஐயா? சாதாரணமாக எடுத்துட்டோமா, இப்போது கரகாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஒயில் அப்படி எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை, திருவாரூர் அந்த பக்கமெல்லாம் ஒயில் ஆடுவாங்க. ஆண்கள் மட்டும் ஆடுவாங்க, பெண்கள் ஆட மாட்டாங்க. ஒவ்வொரு கலைகளுக்கும் ஒரு வரமுறை வச்சுருக்காங்க, எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியலோடு சேர்ந்து வச்சுருக்காங்க. இப்போ ஒயில் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இப்போ ஏன் அது அழகுன்னு வச்சாங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் ஆடிய ஆட்டம், அது பெண்கள் ஆட மாட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் தஞ்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆடவே மாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அது வாழ்வியலோடு ஒப்பிடுறாங்க ஒவ்வொரு கலைகளுக்கும். இப்போது சிலம்பம் பெண்ணுக்கானது, நாட்டுப்புற கலைகள் ஆணுக்கானது அப்படின்னா அது அழகுன்னு சொல்கிறோம்ல. இப்போ அழகு அப்படின்னா ஆண், வீரம்னா பெண். அப்போது இடது வலதுன்னு சொல்கிறோம்ல, இதிலே ஏதாச்சும் ஒன்று சண்டை போட்டால் இடது மார்பில் பால் குடிச்சவன் வர்றான், அற்புதமாக விளையாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இடது வந்து வீரம், வலது வந்து அழகு. பெரும்பாலும் ஒரு குழந்தை
ஆண் குழந்தைய பிறந்துச்சு இடது மார்பில் தான் பால் கொடுப்பாங்க. ஏன்னா வீரத்தை ஊட்டி வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இடது மார்பில் தான் பால் கொடுப்பாங்க. வலது மார்பில் அதிகமாக வந்து ஆண் குழந்தைக்கு தரமாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அழகாக இருக்குது, ஏன்னா அவனுக்கு வீரம் கொடுக்கணும் அப்படின்றத தான் வச்சுருக்காங்க. அப்போது இப்போ அழகாக படைக்கப்பட்டது ஆண்கள் அழகுன்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்பட்டது அழகுன்னு சொல்லிட்டு வீரத்தை அடக்கி வச்சுட்டோம். ஆனால் வீரத்துக்கான அடையாளம் பெண்கள் தான். அப்போது நாட்டுப்புற கலைகளில் அத்தனை கலைகளும் அழகு அந்த வலது காலை முன் வச்சு ஆடுறது, சிலம்பம் மட்டும் வீரத்துக்கான கலை இடது காலை முன் வச்சு ஆடுறது. இடது காலை முன் வச்சு தான் சிலம்பம் சுற்றுவாங்க. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, பாதுகாப்பு துறையில் லெஃப்ட் ரைட் தான் சொல்கிறோம், வீரத்துக்கான அடையாளம் அங்கே வைக்கிறாங்க. அப்போது அந்த சிலம்பமே பெண்கள் சுத்து முறைக்கும் ஆண்கள் சுத்து முறைக்கும் வேறுபட்டுருக்கு. பெண்கள் எல்லாமே வீரம் சார்ந்தது தான் அவங்க. இந்த காலகட்டத்தில் இந்த நாட்டுப்புற கலைகள் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, மக்கள் இதன் மீது எவ்வளோ ஆர்வம் கொண்டிருக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு பறை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு நிறைய மாணவர்கள் வந்துட்டுருக்கிறாங்க. ஒரு சில பள்ளிகளில் வந்து இந்த நாட்டுப்புற கலைகளில் மாணவர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. கல்லூரிகளிலும் ஓரளவுக்கு அந்த நாட்டுப்புற கலைகளை வந்து மென்மேல் வளர்த்தெடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பயிற்சி இதை கொடுக்குறாங்க. ஆனால் அதிகமான இந்த நாட்டுப்புற கலைகள் மக்கள் ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் தான். அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நாட்டுப்புற கலைகளோடு தான் அவங்க வந்து இருக்காங்க. இப்போ நம்ம பைதல் எடுத்துக்கினா நாட்டுப்புற கலைகளுக்கு, ஆனால் அனைத்து கலைகளும் நம்ம மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த நாட்டுப்புற கலைகளுக்கு இலவசமாக வந்து பயிற்சி கூட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. இந்த இலவச பயிற்சி எந்தெந்த மாவட்டங்களில் கொடுக்குறீங்க? இந்த இலவச பயிற்சியை கற்றுக்கணும் அப்படின்னா யாரை அணுகணும் சார்? இலவச பயிற்சி எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னா, இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவருடைய வழியில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக அவரோட தொடர் பணியில் கூடவே இருந்து எல்லாம் பார்த்தவங்க. அப்போ விவசாயத்தை மட்டும் அவர் வலியுறுத்தலை, கலைகளும் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போகணும், அது யாரை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கொடுத்தா அது அடுத்தடுத்த தலைமுறை மாறும் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் தான் நம்மளுக்கு இன்றைக்கி பேராயுதம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மத்தியில் தான் அதிகமாக போக ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் குழந்தைங்களுக்கு மேலே நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்போம். அவங்களோட தொடர் பயிற்சியில் இருக்கும். கலைத்தாய் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இது ஏன் தொடங்கணும் அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் வெறும் குழந்தைகளுக்கு சிலம்பம் பயிற்சி மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே குழந்தைகளுக்கான பயிற்சிக்கு நாங்கள் போனோம். இப்போ நான் எப்பயுமே குழந்தைகளோடு இப்போ குழந்தைகளாக இருக்கிறோம், குழந்தைகளுக்கான பயிற்சி கொடுக்குறோம். அந்த மாதிரி அங்கே ஒரு பாட்டாளி படிப்பகம் அப்படின்ற ஒரு அந்த படிப்பகத்து மூலயமா குழந்தைகளுக்கு ஒரு 2 நாள் முகாம் ஏற்பாடு படுத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நான் போகும்போது அங்கே இருக்கிற அந்த சிலம்ப குழந்தைகள் வந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆர்வம், இந்த குழந்தைகளுக்கு நாட்டுப்புற கலையை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதே போல் ஒரு ஐயாவும் சொன்னார், இந்த குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு அந்த நாட்டுப்புற கலையில் பயிற்சி கொடுத்தோம். பயிற்சி கொடுத்து முத அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு ஐயா தான் வந்திருந்தார். ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஐயா, இதை அப்படி தொடர்ச்சியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். அந்த ஆண்டு விட்டு அதுக்கு அடுத்த ஆண்டு தான் இலவசமான பயிற்சி பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி மே 1ஆம் தேதியிலேருந்து அந்த மாதம் வந்து அன்னையர் தினம் வரும். அந்த எந்த தேதியாக இருந்தாலும் சரி, 15 நாள் கழிச்சு வந்தாலும் சரி, 20 நாள் கழிச்சு வந்தாலும் சரி, 1ஆம் தேதி தான் அன்னையர் தினத்து வரலையும் குழந்தைங்களுக்கு காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் பயிற்சி கொடுக்குறது இலவசமாக. முத பயிற்சிக்கு வந்த குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 350 குழந்தைகள் வந்தாங்க ஃபஸ்ட்டு பயிற்சியிலே. அதை அப்படியே நாங்கள் விரிவுபடுத்தணும். இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற குழந்தைங்க அடுத்தடுத்து பயிற்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா தருமபுரியில் ஆரம்பித்தோம். தருமபுரியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து அந்த பயிற்சிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 9ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு வந்து 9ஆவது ஆண்டு. இப்போ எங்கள் இடத்துல பயிற்சி எப்படி எடுக்கும்னா, ஒரு பயிற்சி களத்தையும் வச்சுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நீச்சல் குள பயிற்சி வச்சுருக்கோம். யாருனாலும் நீச்சல் வந்து கற்றுக்கலாம், காசு கிடையாது. அதுக்குன்னு ஒரு கிணறு வெட்டி அதை இடத்த வாங்கி அறக்கட்டளை மூலிமா அதில் வந்து நீச்சல் குளம் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து உடல் பயிற்சி எடுக்கிறதுக்கான ஒரு இடத்த வச்சுருக்கிறோம். யாராச்சும் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அப்படியே இளைப்பாறணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து உட்காந்து அழகாக பறனை மாதிரி போட்டிருக்கோம். அதில் உட்காந்து பேசிட்டு செஞ்சுட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு இடத்த நாங்கள் அங்கே வச்சுருக்கிறோம். அந்த அறக்கட்டளையுடைய தலைவர் வந்து மாதேஸ்வரன், அவர் வந்து சிலம்பம் மாஸ்டர். நான் வந்து நாட்டுப்புற கலைக்கான மாஸ்டர். இன்னொருத்தர் ராஜசேகர் இருக்கிறாரு, அவர் வெளியில் போகக்கூடிய மாணவர்களை கொண்டு போகிறதுக்கான சிலம்ப பயிற்சி கொண்டு போகிறதா பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இலவசமாக பயிற்சி எடுக்கணும், குழந்தைங்க பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய என் தொடர்பு கொண்டா நானும் அவங்களே கொண்டு போய் அங்கே தங்கி பயிற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அங்கேயே அந்த 10 நாளோ 15 நாளோ தங்கி பயிற்சி எடுத்துக்கலாம். தங்கறதுக்கான இடம் இருக்குது. உணவுக்கான காசு மட்டும் அவங்க கொடுத்தா எல்லாமே நான் வந்து ஃப்ரீ. அவங்களுக்கான சான்றிதழும் கொடுத்துட்றோம். கண்டிப்பாங்க ஐயா. இந்த பயிற்சி வந்து நாங்கள் இலவசமாக கற்றுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறீங்க. இந்த பயிற்சியில் நாங்களும் பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க, இந்த வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க கூட வந்து இந்த பயிற்சியில் வந்து பங்கேற்கலாமா? தாராளமாக பங்கேற்கலாம். ஒரு 100 குழந்தைகள் இல்லை ஒரு 50 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதே இடத்துல கூட நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்க தயார். எங்களுக்கான தங்கறதுக்கான இடங்கள்
அந்த மாதிரி கொடுத்து அந்த மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கலாம். இல்லை இங்கே குறைந்த மாணவர்களே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நேரடியாக வந்து ஈரோடு வரலாம், அப்படி இல்லைன்னா தருமபுரியில் வரலாம். தருமபுரியில் வந்து பயிற்சி எடுக்கலாம். மே 1ஆம் தேதியிலேருந்து அன்னையர் தினத்தை வரலையும். ஏன் அன்னையர் தினத்தை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, அந்த அன்னையர் தினத்தில் கலை மூலயமா பொது வாழ்வில் யாரெல்லாம் வந்து பெண்கள் வந்து முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கான விருதையும் அந்த அன்னையர் தினத்திலே நாங்கள் கொடுக்குறோம். அதோட சிறப்பு என்னென்னா, அந்த நிறைவிழாவை முழுக்க நடத்தக்கூடியவங்களே அவங்க தான். தலைமையேற்று எல்லாத்தையுமே நடத்தக்கூடியது பெண்கள் தான். பெண்களுக்கு முன்னுரிமை தந்து இலவச பயிற்சியை தொடங்கி இருக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. கண்டிப்பாக இந்த நாட்டுப்புற கலைகள் மென்மேலும் கண்டிப்பாக வந்து வளரும். இந்த நாட்டுப்புற கலைகளில் பங்கேற்கணும் அப்படின்றது யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை அணுகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல? கண்டிப்பாங்க ஐயா. என்னுடைய ஃபோன் நம்பர் 99 44 36 40 47. கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் யாராவது கண்டிப்பாக வந்து இந்த நாட்டுப்புற கலைகளை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்க. 99 44 36 40 47. இங்கிலீஷில் ஒரு தடவை சொல்கிறேன், 9944364047. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இலவசமாக நாட்டுப்புற கலைகளை கற்றுத்தரத்துக்கு கலைத்தாய் அறக்கட்டளை குழுவை சார்ந்தவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இந்த கலைகள் பற்றின இவ்வளோ விஷயங்கள் சுவாரஸ்யமாக நம்ம நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நாட்டுப்புற கலைகளை எப்படி கற்றுக்கிட்டீங்க, இந்த கலை எப்படிலாம் வந்து மாணவர்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறீங்க, இது மாதிரி நிறைய தகவல்கள் வந்து சொன்னீங்க. நீங்கள் இந்த கலைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்டுப்புற கலைகள் சார்ந்து ஏதாவது ஒரு நெகிழ்ச்சியான ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்களா? நெகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது 98 டெல்லிக்கு ஒரு நிகழ்வாக நாங்கள் போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 மாநிலம் கலந்துக்கிச்சு. அந்த 13 மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இசை, அந்த பாடல் எல்லாமே மற்ற மாநிலத்துக்கார வந்து ரொம்ப ஈர்ப்பு தன்மையோடு ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்துச்சு. ஒரு 10-20 நாள் அங்கேயே இருந்தோம். எல்லாமே கற்றுக்குவாங்க. வட்டமாக நின்று மற்ற மாநிலத்துக்காரங்க வந்து ரவுண்டாக இருப்பாங்க. சென்டரில் யாராக இருப்பாங்க, நம்ம ஆள் ஒருத்தர் இருப்பார். அது அந்த அடவு முறையில் அந்த பாட்டையும் சொல்லி கொடுத்துருப்பார். அந்த சமயத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கலைகள் வந்து மற்ற மாநிலத்துக்கார எப்படி ஈர்க்குது அப்படின்றது அப்பயே நான் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே முத விருது கொடுத்தது ஓசூர் இளைஞர் மன்றம் தான். கலைச்சம்மல் அப்படின்ற விருதை வந்து அவங்க தமிழ்நாட்டு கலை விழா அப்படின்ற ஒரு விழாவை கொண்டாடி அதில் வந்து 5000 மக்கள் அங்கே இருக்கும் பொழுது அதில் வந்து விருது வாங்கினது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அத்தனை மக்களும் வந்து அந்த இடத்துல அந்த விருது வாங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயங்களை வந்து இங்கே பரிமாறிக்கிட்டீங்க. இந்த நாட்டுப்புற கலைகளை பற்றி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட வந்து கேட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டோட ஆரம்பித்தோம். இந்த நிகழ்ச்சியின் முடிவிலையும் கண்டிப்பாக வந்து ஒரு பாட்டோட முடிச்சா இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கையிலேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டே இருக்கோம். ஆனால் இயற்கை தான் நம்மளை சேர்த்து பிடிக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம விலகி நம்ம போயிட்டே இருக்கிறோம். இயற்கை எப்பயுமே நம்மளை வந்து அழிவில் விடாது, வாழ வைக்க தான் விடும். இயற்கையோடு வாழ பழகு மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா. செயற்கையை தெரியும் இப்போ அரிதாய். செயல்களில் மறைந்திருக்குது துயரம் பெரிதாய். இயற்கையோடு வாழ பழகு மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா. இனிப்பதை உன்னால தடுக்க முடியுமாம், எரிமலையையும் கடல் அலையையும் அடக்க முடியுமாம், அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா, உன் கால் நுனி மண்ணையும் படைக்க முடியுமா, இயற்கையோடு வாழ பழகு மனிதா, இயற்கையே வெல்லுவது எளிதா. கிணற்று நீரும் நஞ்சானது இன்று யாராலே, பூமி கெட்டு மலடானது இன்று யாராலே, காடு தந்த சீதனங்கள் அளித்தது யாரு, காலநிலை கெட்டு போக காரணம் யாரு, இயற்கையோடு வாழ பழகு மனிதா, இயற்கையே வெல்லுவது எளிதா. மண்ணிலிருந்து கிடைக்காத வளங்களும் உண்டாம், மழை நீர் இல்லை என்ற உலகமும் உண்டாம், எண்ணில்லா பெருமையாவும் இயற்கை தந்தது,
எண்ணில்லா பெருமையாவும் இயற்கை தந்தது. இயற்கையை சிதைப்பதாலே துயரம் மிஞ்சுது. இயற்கையை சிதைப்பதாலே துயரம் மிஞ்சுது. இயற்கையோடு இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா. இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. மரம் செடி வளங்கள் யாவும் இயற்கை தந்தது. மயக்கும் வெளி புள்ளினங்கள் இயற்கை தந்தது. நெடிய மலை நீர்த்துளிகள் இயற்கை தந்தது. நெடிய மலை நீர்த்துளிகள் இயற்கை தந்தது. குரங்கு முதல் மனிதன் வரை இயற்கை தந்தது. குரங்கு முதல் மனிதன் வரை இயற்கை தந்தது. இயற்கையோடு இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா. இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி. எதையும் மாற்றிட வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி. விஞ்ஞானம் என்பது ஓர் அறிவியல் விளையாட்டு. விஞ்ஞானம் என்பது ஓர் அறிவியல் விளையாட்டு. வியப்பு எது என்றால் இயற்கையை நீ காட்டு. வியப்பு எது என்றால் இயற்கையை நீ காட்டு. இயற்கையோடு இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா. இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. நிகழ்ச்சியின் ஆரம்பமும் ஒரு நாட்டுப்புற இசையோடு ஆரம்பித்தோம். நிகழ்ச்சியோட முடிவுலையும் இந்த இயற்கையோட வாழ பழகு மனிதா மனிதான்ற ஒரு பாடல் ரொம்ப அருமையாக பாடினீங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி. வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் திரு க. சாமுவேல் ஐயா, நாட்டுப்புற கலைஞர், கலைத்தாய் அறக்கட்டளை, திருப்பத்தூர் மாவட்டம். நிகழ்ச்சியில் நிறைய நாட்டுப்புற கலை பற்றின தகவல்களை எங்கள் கிட்ட பரிமாறிக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பதனி பானை நிறைஞ்சி கீழே பாலா போகுதே. பதனி பானை நிறைஞ்சி கீழே பாலா போகுதே. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். ஒரு மரத்து பதனி குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. ஒரு மரத்து பதனி குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. உன்னை போல பேரழகி உலகத்திலே இல்லையடி. உன்னை போல பேரழகி உலகத்திலே இல்லையடி. கிட்டவாடி என் ஜோடி கன்னத்தில் ஒன்னே ஒன்று தாடி. கிட்டவாடி என் ஜோடி கன்னத்தில் ஒன்னே ஒன்று தாடி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். ஆத்தோரம் குளிக்க வந்தா 1000 மீன் பிடிச்சி தரேன். ஆத்தோரம் குளிக்க வந்தா 1000 மீன் பிடிச்சி தரேன். 1000 மீன் குழம்பு வச்சு அத்தானுக்கு கொடுத்திடடி. 1000 மீன் குழம்பு வச்சு அத்தானுக்கு கொடுத்திடடி. கிட்டவாடி என் ஜோடி கன்னத்தில் ஒன்னே ஒன்று தாடி. கிட்டவாடி என் ஜோடி கன்னத்தில் ஒன்னே ஒன்று தாடி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். ஆடு மேய்க்க போற புள்ள அத்தை மகன் கூட வரேன். ஆடு மேய்க்க போற புள்ள அத்தை மகன் கூட வரேன். ஆட்டை கொஞ்சம் மேய்ச்சிக்கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்போம். ஆட்டை கொஞ்சம் மேய்ச்சிக்கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்போம். கிட்டவாடி என் ஜோடி கன்னத்தில் ஒன்னே ஒன்று தாடி. கிட்டவாடி என் ஜோடி கன்னத்தில் ஒன்னே ஒன்று தாடி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். சித்திர மாசத்திலே திண்ணையிலே படுத்துக்கடி. சித்திர மாசத்திலே திண்ணையிலே படுத்துக்கடி. நித்திரையே மறந்து புட்டு அத்தானையே நினைச்சிக்கடி. நித்திரையே மறந்து புட்டு அத்தானையே நினைச்சிக்கடி. கிட்டவாடி என் ஜோடி கன்னத்தில் ஒன்னே ஒன்று தாடி. கிட்டவாடி என் ஜோடி கன்னத்தில் ஒன்னே ஒன்று தாடி. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பதனி பானை நிறைஞ்சி கீழே பாலா போகுதே. பதனி பானை நிறைஞ்சி கீழே பாலா போகுதே. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன்.
நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம்.